செல்வராகவன் மாதிரி ஒரு ஐகானிக் டிரெக்டர், ஒரு கிரியேட்டர், அவரை வச்சு நீங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமான ஒரு ஆசை இது. அப்போ விஜய் சேதுபதி அண்ணன்லாம் வருவார் அங்க. நீங்க அந்த டைம்ல ஃபோட்டோகிராஃபரா இருக்கும்போது. ஆம். தூக்குதுறைக்கு அப்புறம் இது வந்து நீங்க சக்சஸா பாக்குறீங்களா? இல்ல ஹவ் இட் இஸ்? இப்போ பொறுப்புகள் அதிகமா வந்துச்சுன்னு சொல்றீங்க. வே ஃபார்வர்ட் எப்படி பாக்குறீங்க? Hi viewers, this is Dhanush here. You're watching Podcast Junction. ஸ்பெஷலா நம்மளோட ஸ்பாட்லைட் சீரிஸ்ல ரோட் டு சக்சஸ் ஷோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு கெஸ்ட் வந்து உண்மையிலேயே இந்த ரோட் டு சக்சஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு மனுஷன் தான் சொல்லணும். பிகாஸ் he has seen all struggles and he is traveling in the road now towards success. And of course இப்போ அவர் ரீசெண்டா பண்ண படம் வந்து பெரிய ரீச்ல இருக்கு. And of course he is none other than ரவி வர்மா கே, இந்தியன் சினிமாட்டோகிராஃபர். ஹாய் ரவி, how are you? எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? மனிதன் தெய்வமாகலாம் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் செல்வராகவன் மாதிரி ஒரு ஐகானிக் டிரெக்டர், ஒரு கிரியேட்டர், அவரை வச்சு நீங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமான ஒரு ஆசை இது. ரொம்ப ரொம்ப காலமாக வந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அவரோட டீம்னாச்சும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப நாளாக அவர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். சில இடத்துலலாம் மீட் பண்ணியிருக்கேன். கிட்டக்க போய் பேசுனதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோட ஸ்பாட்டில் அவர் இருக்காருன்னா பெரிய அதிசயம் தானே. அது எவ்வளோ பெரிய லக் அது. பட் நீங்க வந்து சார் கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி இல்லைங்க சொல்லும் போதெல்லாம் ஹவு டிட் யூ ஃபீல்? எப்படி இருந்துச்சு? ஒரு 2 டேஸ் தான் அவர்கிட்ட சொல்லவே பயந்தேன். அண்ட் தேர்ட் டேலாம் அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி பிஹேவியர்லாம் சூப்பராக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. பட் டிட் ஹீ கேம் லைக் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த ஃப்ரேம் இப்படி வைக்கலாம், இந்த ஷாட் இப்படி இருந்தா அப்படிலாம் சொன்னாரா? அப்படி எதுவும் அவர் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டார். ஓ ஓகே. எந்த சஜஷனும் இல்லை. அப்படி நான் இங்கே போவேன், என்னோடய மூமெண்ட் அங்கெல்லாம் இருக்கும், ஓகேவானாரு. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க சார், நான் கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. பட் வாட் வாஸ் ஹிஸ் ஃபீட்பேக்? நீங்கள் ஒன்ஸ் இந்த படம் முடிச்சோன்னே அவர் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறமா உங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணார்? ரொம்ப என்னன்னு சொல்கிறது, அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு ஹாப்பி அவர் கையிலேருந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுனா பெரிய ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங். சூப்பர், குட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லை அவர். ஆமாம் கரெக்ட். பட் அவர் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரிசர்வ்டு, அவர் இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. பட் நீங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணனால ஐ தாட் சின்ஸ் யூ ஒர்க் இதை மக்களுக்கு நம்ம சொல்லாமல் எப்படி இருந்துச்சு? இல்லை, எங்களோட செட்டில் வந்து அவர் அந்த மாதிரி பண்ணதில்ல. மேபி அவரோட செட்டில் அவர் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர் தான் நாங்கள் கேப்டனாக இருக்குமோ. அது எப்படி இருக்குன்னு தெரில. பட் அஸ் ஆக்டர் உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. சூப்பர். பட் இந்த ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மக்கள்கிட்ட நல்ல படமும் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் நான் பார்த்தேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. இப்போ சொல்லுங்கள், ரவி வர்மா எதனால சினிமாட்டோகிராஃபர் ஆனார்? ஃபர்ஸ்ட் டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி, யுவர் ஜேர்னி, ஹவு இட் ஸ்டார்டட், அதை பற்றி கொஞ்சம். இப்போது சினிமா வந்ததுன்னு பார்த்தோன்னா அப்பா ஒரு ரீசன். ஸ்கூலிங் வந்து இங்கே சென்னை தான், நம்ம வடபழனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அதை முடிச்சுட்டு ஸ்கூலிங் முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறது காலேஜா அப்படின்னும் போது நமக்கு அங்கே போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. அடுத்தது நம்ம அப்பா கிட்ட வந்து ஃபோட்டோகிராஃபின்னு தான் வந்தாச்சு. ஓ, அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா வந்து லக்ஷ்மகாந்தன் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஓ ஓகே. அவரோட அசிஸ்டண்ட் அப்பா. ஸோ நீங்கள் டிக் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அதில் ஃபோட்டோகிராஃபராக இருப்பார். அதில் அவர் ஃபோட்டோ போட்டு எல்லாமே என்ன பிரிண்ட் போட்டு வச்சுருப்பார்ல, அது எல்லாமே வந்து எங்கள் அப்பா பிரிண்ட் பண்ணது தான். ஓ வாவ், சூப்பர். டிக் படத்தில் அங்கே அந்த ஆல்பம் மாதிரி அவர் வச்சிருப்பாரு ஃபோட்டோஸ். ஆமாம், பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துன்னு போட்டு காய வச்சிருப்பாரு. ஆமாம், அதெல்லாம் அந்த பிரிண்ட் போட்டதெல்லாம் எங்கள் அப்பா தான். கிரேட், சூப்பர். ஸோ அவர் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். ஸோ நானும் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. பட் ஆனால் அவர் சொன்னது ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்காது, நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது, அதை பாரு, அதை ட்ரை பண்ணு, மேபி நீ உன்னோட லைட் கிரியேஷன் அங்கே நல்லாயிருக்கும். ஓ, மோர் தேன் ஃபோட்டோ ஒரு வீடியோகிராஃபராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சினிமாட்டோகிராஃபராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போ ஸ்டார்ட் பண்ணது. என்ன ஏஜில் ஸ்டார்ட் பண்ணீங்க இது? கிட்டத்தட்ட 2002 நினைக்கிறேன் நான். 2002லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இந்த பயணம்? ஃபோட்டோகிராஃபி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பாட்டிருந்து கற்றுட்டு இங்கே ஃபோட்டோ சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அங்கே வந்து மாடலிங் ஃபோட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து ஆஃபீஸ் பாய் தான். ஓ, அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு அங்கே வந்து ஸ்டுடியோவில் இருந்துட்டு அங்கே வர மாடல்ஸ் எல்லாருக்குமே ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்துருந்தேன். அங்கே வர மாடல் பார்த்திங்கன்னா அப்போது விஜய் சேதுபதி அண்ணன்லாம் வருவார் அங்கே. நீங்கள் அந்த டைமில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது? ஆமாம்,
அங்கே வந்து அவருக்கு நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தது அப்போலாம். வாழ்க்கை ஒரு வட்டம்டான்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு அப்படி நீங்க எடுத்திருக்கீங்க. ஆமாம். சூப்பர். அங்கேருந்து தென் அங்கேருந்து தான் இன்னொருத்தர் மூலியமா ஒரு கேமராமேன் கிட்ட பேசி ம். ஒரு தெலுங்கு படம் ஒர்க் பண்ணேன் நான். ஸ்வாகத்தம்னு சொல்லிட்டு தெலுங்கு. ஜாக்பதி பாபு, அர்ஜுன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு படம் பண்ணேன் நான். அது வந்து மோகன் பாபு சார் ஓ ஆக்டிங். சூப்பர் ஸ்டார் அங்க இருக்கிற சூப்பர். அங்கே இருக்க சூப்பர் ஸ்டார். அந்த முடிச்சுட்டு திருப்பி தமிழுக்கு வந்து ரேணிகுண்டான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ரேணிகுண்டா இஸ் குவைட் ஃபேமஸ். ஓ அதுலயும் நீங்க ஒர்க். அதுலேயும் ஒர்க் பண்ணேன் நான். ஸோ யூ ஸ்டார்டட் யுவர் கரியர் வித் தெலுங்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி. தென் தமிழுக்கு வந்துட்டு ரேணிகுண்டா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய கேப் இருந்தது. அவருக்கும் ஒர்க் அப்போ இல்லை. நான் திருப்பி சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெட் ஜெயின் மூவிஸில் போயிட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன் நான். ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏழாம் அறிவு, இது கதிரவனின் காதல், ஓகே ஓகே, நண்பேண்டா, கெத்து, ஓ இது வரைக்கும் இது இந்த எல்லாமே உதயநிதி ஸ்டாலினோட படம். அவரோட படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு மேட்டர் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எஸ். என்ன பண்ணுவீங்க அதுல? இப்போ நம்ம அந்த என்னன்னு சொல்கிறது, ஸ்பாட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன அரேஞ்ச் பண்ணுறாங்க, எப்படி அதை ஷூட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலோ இல்லை அவங்க சேனல்லையோ. ஓ அது எல்லாமே இப்போ நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஆல் பிடிஎஸ் ஆஃப் ரெட் ஜெயண்ட் அந்த பர்டிகுலர் டைம்ல. ஓகே ஓகே. அது எப்படி இருந்துச்சு? பட் உங்களுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு இருந்துச்சு, வெறும் பிடிஎஸ் மட்டும் எடுக்கிறவனு உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் அந்த மாதிரி? இல்லை, இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு விஷயத்தை தயங்கி தான் கேட்கணும். இப்போ பிடிஎஸ்ன்ற போது அந்த செக்ஷனை நான் ஒருத்தன் தான் சீனியர். ஸோ நான் அடுத்தது நான் கேமராமேன் கிட்ட போய் பேசணுன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. சார் இது என்னது சார் கேட்டேன்னா அவங்க டீச் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கேருந்து நமக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியும். அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு இப்போ நான் பிடிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு தனி ஆள் தான். என்னோட டீமில் நான் தான் அங்கே பெரிய ஆள். ஸோ நான் கேமராமேன் கிட்ட போய் நான் ஏதாச்சும் கேட்டேன்னா அவங்க ஈஸியாக சொல்லி தந்துடுவாங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. ஓ சூப்பர். இந்த பிடிஎஸ்ல நீங்க செலிபிரிட்டிஸ் கூடயும் பேசுவீங்களா? அதர் ஆக்டர்ஸ் கூடயும் பேசுறது சான்ஸ்? அது அங்கே பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அப்போ தான் நமக்கு ஃபுட்டேஜ் அங்கே கிடைக்கும். ஓகே. ஸோ அங்கேயே உங்களுக்கு ஒரு வேவ் லென்த் கிரியேட் ஆகும், ஒரு ரேப்போ கிரியேட் ஆகுது. வெரி நைஸ். ஸோ நீங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணவேனா, இப்போ இந்த செலிபிரிட்டினா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஆக்டரை சொல்லுவீங்க, எந்த ஆக்டர் சொல்லுவீங்க? அந்த மாதிரி யாரும் இல்லை. நான் என்னன்னு சொல்கிறது, ஒரு படம் முடிஞ்சோடனே அவங்களும் முடிஞ்சு போயிடுவாங்க, நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இது பெரிய ஜேர்னி கிரியேட்லாம் அந்த மாதிரி தான். சரி, இப்போ பிடிஎஸ்ல இருந்தீங்க. ஃப்ரம் தேர் அப்புறம் எப்படி இந்த ட்ரான்சிஷன் நடந்துச்சு? திருப்பி வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணேன் நான், ஒரு பெரிய டைரக்டர் கூட. ஸோ அது ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அது ஒரு பெரிய படம் தான். அந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபியாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அது ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பெருசாக இன்ட்ரோ கொடுத்தாங்க. நீங்கள் தான் பண்ண போறீங்கன்னு நான் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அது பிரேக் ஆகி உள்ள சின்ன பெரிய பாலிடிக்ஸ் நடந்து. பெரிய பாலிடிக்ஸ். ஆமாம். இங்கேயும் பாலிடிக்ஸ். அது நடந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்காங்க, இவனை வச்சு எப்படி போகிறது அப்படின்னு நான் சொல்லி வேற என்னென்ன விஷயமும் வந்தது என் காதுக்கு. சரி ஓகே, அக்செப்ட் பண்ணிப்போம், வேற என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோட ரூமில் இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போ தான் எல்லாருமே வந்து சொல்லி உள்ளக்கே இருக்காத, நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கோ அதை போய் பாரு. ஓகே. அது ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ட்ராப் ஆயிடுச்சுன்னு நீங்கள் கொஞ்சம் ஃபீல். அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய டிப்ரெஷனில் உட்காந்துட்டேன் நான் இதெல்லாம். ஸோ அம்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து எல்லாரும் நீ போ அடுத்தது பாரு என்னன்னு பாரு, எங்கேயாச்சும் ஃபஸ்ட்டு நான் திருப்பி போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, திரும்ப அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ண சொல்லுங்க. பட் ஐ ஹர்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய டைரக்டர்ஸ் தான். எல்லாரும் டைரக்டர்ஸ். யாருன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா. மடோன் அஸ்வின், கார்த்திக் யோகி, அம்மா இன்னொருத்தர் பாண்டான் இருக்காரு, என்னன்னு சொல்றது இல்லை, பாண்டானே இருக்கட்டவர். அண்ட் வந்து நித்திலன் பிரதர். ஸோ எல்லாரும் வருவாங்க. எல்லாருமே உங்களோட ரூம்மேட்ஸ் தான். ஆமாம். வெரி குட். ஸோ அவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி ஸோ நீங்கள் திரும்ப அசிஸ்ட் வந்துட்டீங்களா? ஆமாம். ஸோ பாலு சார், என்னோட பாலுசுமன் சார்னு இருக்காரு சினிமாட்டோகிராஃபர், அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், சரி இங்கே பசங்க இருக்காங்க அதிகமாக இருக்காங்கடா, நான் சேர்த்துக்க முடியாது. நெக்ஸ்ட் நான் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காப்புல அசோசியேட்டு, அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கோபி ஜெகதீஷன் சொல்லிட்டு வருது. ஓகே, கோபி ஜெகதீஷன். ஓகே. அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவரும் சூப்பராக என்னை ரொம்ப ட்ரீட் பண்ணார், பயங்கரமாக ட்ரீட் பண்ணார். ஆஸ் அ பிரதர் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. நல்லவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, சில பேர் தான் அப்படி. ஸோ அங்கேருந்து தான் திருப்பி அந்த லைன் ஸ்டார்ட் ஆகி ஒர்க் அவுட் ஆகி அடுத்ததாக இவர் கூட ஒரு 5 படம் ஒர்க் பண்ண பிறகு ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிது. ட்ரிப்பு டைரக்டரோட ட்ரிப்புன்னு ஒரு படம். அவர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நம்ம பண்ணலாமாங்கிறது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணது. அதுதான் தூக்குதுறை. ஸோ தட் வாஸ் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் நீங்களா கேமரா பண்ண ஒரு படம், லைக் மெயின் சினிமாட்டோகிராஃபர்.
தூக்குதிரை அது ஆக்சுவலா பிரைம்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஐ வாஸ் ஃபாலோயிங் யூ. உங்களோட சினிமாட்டோகிராஃபி சரி, செலிபிரிட்டி சரி நெறைய படம். ஏன்னா படமே வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் ஓரியன்டட் ஜானர். யோகி பாபு தான் நடிச்சிருந்தாரு. ஆமா. ஸோ அந்த படத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸ் ஹவ் டிட் யூ ரிசீவ்? எப்படி இருந்துச்சு அது? எனக்கு அது ஃபர்ஸ்ட் படம்னால ரொம்ப என்னன்னா ஒரு 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 புஷ் இருந்தது அங்க. என்னன்னா இந்த படம் வந்து 20 டேஸ்ல ஷூட் பண்ணி முடிக்கணும். ஓ 20 டேஸ் தான் ஷெட்யூல். ஆமா. ஓகே. ஏன்னா அந்த படம் ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. ஸோ புரொடக்ஷன் வைஸ்ல. ஸோ அத முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு அத நாங்க ஷூட் பண்ணி குடுத்தோம் அது. ஸோ அது ஒரு ஒரு வேகமா இருக்கும். அது சில்ட்ரன்ஸ்க்கான படம் அது. ம். அழகா இருக்கும். 20 டேஸ்ல முடிச்சிட்டீங்க உண்மையா Yeah. ஷெட்யூல? சான்ஸே இல்ல. செம ஃபாஸ்ட்ல அது. 20 டேஸ்லாம் இப்ப எங்க எடுக்குறாங்கன்னு தெரியுது. பட் அங்க அந்த இருந்த செலிபிரிட்டீஸ்க்கான அந்த ஷூட் லொகேஷன்ல எப்படி இருந்தது? எனி பிட்டர் சீன்ஸ் லைக் ஐயோ 20 டேஸ் ரஷ் பண்றாங்க. அப்படி இல்ல. ஆ. எனக்கு வந்து அங்க வந்து ரொம்ப அங்கேயும் வந்து புரொடக்ஷன் வைஸ் வந்து நல்ல சப்போர்ட் குடுத்துருந்தாங்க. அதே மாரி யோகி பாபு அண்ணனும் பயங்கர சப்போர்ட். அவர் கூட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் முன்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் நானு. அப்பத்துலருந்து பழக்கம் அண்ணனுக்கு. ஸோ அங்க வந்தா யோகி பாபு அண்ணன சொல்லவே தேவையில்ல. ம். அவர் வந்து ரொம்ப கூல். இது பண்ணுமாடா, அது பண்ணுமாடான்னு சொல்லிட்டு பண்ணி குடுத்துட்டு போயிடுவாரு ஜாலியா. ஸோ தூக்குதர வந்து அப்படி சக்ஸஸ்ஃபுல்லா போச்சு. நைஸ். இப்போ உங்க ஃபேமிலிய பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க உங்க ஃபேமிலில? வாட் தே டூ? அந்த இப்போ வந்து நான் வைஃப், டாட்டர் 3 பேர் தான் இப்போ. ஓகே. டாட்டர் என்ன பண்றாங்க? இப்போ வந்து 7த் ஸ்டாண்டர்ட் போறாங்க. சூப்பர். வைஃப் ஒர்க்கிங்கா எப்படி? ஒர்க் பண்றாங்க ஐடில. பட் இந்த சினி ரிலேட்டட் ஆளுங்களுக்குலாம் ஒரு டேக் இருக்குமே. உங்க ஃபேமிலில அத எப்படி பார்க்குறாங்க உங்க வைஃப்? இது லவ் மேரேஜ்னால அது வந்து எனக்கு அவங்க ஏற்கனவே தெரியும் எனக்கு. ஸோ என்னோட ஒர்க் இதுதான்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட். ஸோ ஃபேமிலி வைஸ் எனக்கு பயங்கரமான சப்போர்ட். பட் அவங்க சினிமா ஆள் கிடையாது. இல்ல. பாரு ஷீ இஸ் அ சிங்கர். ஓ கிரேட். அவங்க அம்மா வந்து சிங்கர். அதனால அவங்க ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய இல்லாம. உங்க பொண்ணு ஹாப்பி தான் நீங்க கொரியோகிராஃபி பண்றதுல. வெரி நைஸ். இப்போ இந்த தூக்குதரைக்கு அப்புறம் அதாவது பிஃபோர் தூக்குதரை, ஆஃப்டர் தூக்குதரை எப்படி இருக்கு இப்போ? பிஃபோர் தூக்குதுறை நான் அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேன். இப்போ நான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப என்னன்னு சொல்றது, பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. ஸோ இது மாதிரி இல்ல. அசிஸ்டண்டா இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்மள ஓரம் கட்டிடுவாங்க. ஓ ரொம்ப சென்சிட்டிவா தான் இருக்கும். ம். ஒரு பீயிங் அ சினிமாட்டோகிராஃபர் இஸ் நாட் ஈஸி. ஓகே. இப்போ இது எப்படி யூனிட்ல யூனியன்ல வந்து நீங்க அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரே கார்டு தான், சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒரே கார்டு தான். இல்ல. அசிஸ்டன்ட்க்கு வேற கார்டு. அடுத்தது ப்ளஸ் கார்டு ஒண்ணு இருக்கு. ஓ அப்ப நீங்க அது இப்போ ஆக்டிவ் கார்டா. ஸோ இப்போ நீங்க அத வாங்கினீங்க. இப்போ தூக்குதரை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹவ் டிட் யூ சைன் மனிதனும் தெய்வமாகலாம்? இது எப்படி நடந்துச்சு? அது ஒரு ஸ்டோரியாவே சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து சொன்ன தூக்குதுறை டைரக்டர் இருக்கார்ல, ஆமா. டெனிஸ் மஞ்சுநாதன். அவர் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு ட்ரிப்புன்னு. அந்த படமும் நான் பண்ண வேண்டியது தான். ஸோ சில பல சிச்சுவேஷனால பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாங்களும் அவரும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படம் மிஸ் ஆனனால தூக்குதுறை கால் பண்ணாப்புல. ஒர்க்கும் புடிச்சது. ஸோ அதே டீம் அப்படியே இங்கேயும் வந்து சைன் பண்ணோம். ஓகே. சேம் டென்னிஸ் டென்னிஸோட. அதனால தான். ம். அப்படியே அந்த டிராவல் தான். ஆமா. செல்வராகவன் வந்து இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்லாம் கேட்கல. ஸோ அவரே தான் சொல்ல மாட்டாரு. அவர் எதுவும் சொல்லல. குவைட் பாசிபிள். சூப்பர். சூப்பர். ஸோ தூக்குதுறைக்கு அப்புறம் இது வந்து நீங்க சக்ஸஸா பார்க்குறீங்களா? இல்ல ஹவ் இட் இஸ்? இப்போ பொறுப்புகள் அதிகமா வந்துச்சுன்னு சொல்றீங்க. வே ஃபார்வர்ட் எப்படி பார்க்குறீங்க? நான் இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ தூக்குதுறை ஃபர்ஸ்ட் படம்னு சொல்ல முடியாது. எனக்கு எல்லா படமும் படம் தான். ஸோ இதில் நான் இந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னா அடுத்தது நான் இதை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இதில் ஒரு ஒர்க்கு இந்த லெவல் பண்ணியிருக்கோம்னா அடுத்த லெவல் நம்ம இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கணும். நிறைய இருக்கு. அந்த மாரி. ம். ஸோ எல்லாமே லேர்னிங் தான். ஆமா. ஸோ சொல்லுங்க ரவி, இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, இன்ஸ்பிரேஷன். ஸோ சினிமாட்டோகிராஃபில உங்களோட ரோல் மாடல் யாரு? சினிமாட்டோகிராஃபில வந்து என்னோட ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு பாலு சுப்ரமணியன் சார் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த படம்லாம் பண்ணி ஒரு ஹீரோயின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்படி இருக்கும் அந்த படம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய பண்ணியிருக்காரு அவரு. சரிங்களா? அவர் வந்து பிசி சார் ஸ்கூல் தான். அதுக்கம்மா தான் அவரை நான் ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ண ரொம்ப ஆசை. ஆனா முடியல. அதுக்கப்புறமா ரவிவர்மன் இருக்கார்ல, அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரவிவர்மனுக்கு அப்புறம் இந்த ரவி வர்மா தான் நடிக்கிறார். ரவி வர்மா. வெரி நைஸ். சூப்பர். இப்போ நீங்க சில ஸ்ட்ரகிள்ஸ் டெஃபினட்டா இந்த கேள்வி வந்து கான்ட்ரோவர்சிக்காலாம் கிடையாது. ஜென்ரலாவே கேட்குறேன். இந்த மீடியா ஃபீல்டு வந்து அந்த மாரி இல்லையா? யூ ஷுட் ஹேவ் மெட் சம் பாலிடிக்ஸ். கொஞ்சம்
தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அந்த மாரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தா சொல்லுங்களேன். நிறைய விஷயங்கள் வரும். பட் ஆனா நான் அத அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன் நானு. ஜஸ்ட் நானு வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி சைடு நான் போறதில்ல. ஓகே. வச்சுக்கிறதும் இல்ல. ஸோ நம்ம இது தப்பா இருக்குன்னா, ஓகே தப்பா இருக்கு. நம்ம இத கொஞ்சம் விலகிக்கலாம். வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நானு. அத உங்க தூக்கி காது பட ஒரு நெகட்டிவா வந்தா அத அப்படியே ஜஸ்ட் இக்னோர் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு நான் போயிடுவேன். நம்ம ஏன் அத நம்ம தூக்கி நம்ம சுமந்துக்கிட்டு பெரிய வெயிட் நம்ம சுமந்துட்டு இருக்கணும். ஓகே. கோ ஈஸி, கோ வித் த ஃப்ளோ அந்த மாரி தான் போயிடுறது. சூப்பர். இது ஒரு நல்ல ஒரு மெசேஜாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க இக்னோர் பண்ணிட்டா ஐ திங்க் யூ வில் நாட் ஹேவ் த ஸ்ட்ரெஸ். ஏன்னா எனக்கு அது ஃபர்ஸ்ட்டு ஒரு பாலிடிக்ஸ் நடந்தது. அத நான் ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துட்டேன். ம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாரி இது அதோட பெருசு எதுவும் இல்ல. ம். இதுக்கப்புறமா வரப்போறது. எல்லாமே ஜஸ்ட் கோ மாரி விட்டுறது. பெருசே பார்த்துட்டேன். அப்புறம் என்ன? நைஸ், நைஸ். இப்போ நெறைய பேர் வந்து ஆஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இல்ல இந்த சினிமாக்கு உள்ள வரத்துக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபராவோ, ஒரு சினிமாட்டோகிராஃபரோ வரணுன்றவங்களுக்கு ஒரு என்ன நீங்க சொல்லுவீங்க? ஒரு டிப்பு தாண்டி இத ஃபாலோ பண்ணா தே வில் ரீச் தேர் கோல்னா என்ன வரும்? இப்போ வரதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சினிமா. ம். எல்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும். அவங்கவங்க இது ஈஸியா பண்ணிக்கிறாங்க. அதனால ஒண்ணும் நான் டிப் சொல்லணும்னு இல்ல. அவங்களுக்கே தெரியும் நெறைய பேருக்கு. என்ன பண்ணணும்னு. நான் இப்ப சொன்னா கூட, "நீ என்ன சொல்றது எனக்கு தெரியும்" அப்படின்ருவாங்க. அண்ட் ஆக்சுவலா நெறைய புக்ஸ் இருக்கு. நெறைய புக்ஸ் படிக்கலாம். நெறைய மூவிஸ் இருக்கு. இதுதான் நானும் சொல்ல போறது. மூவிஸ் நெறைய இருக்கு. மூவிஸ் நெறைய பார்க்கலாம். மூவிஸ பார்த்தா அதிலே உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த இந்த பார்த்து கத்துக்கிறது இல்ல. இப்போ பார்க்குறவங்கலாம் இந்த ஷாட் இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ அந்த ஐடியாலஜி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது தப்பு பண்ணியிருக்காங்களே! இது நம்ம இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த மாரி லேர்னிங் இருக்குல்ல. காட் இட், காட் இட். ஸோ பேசிக் லேர்னிங்னா என்ன இருக்கும்? சினிமாட்டோகிராஃபர் வரணும்னா பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்? பேசிக்குன்னு என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும் நல்லா. அவ்வளோதான். நல்ல ஃப்ரேமிங், ம். நல்ல ஒரு லைட்டிங் சென்ஸ். லைட்டிங் அண்ட் ஃப்ரேமிங். ஆ. இது இருந்தா வி கேன் கன்டின்யூ திஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டீங்க. மனிதனும் தெய்வமாகலாம்ன்ற மாரி ஒரு பெரிய ஸ்டாரோட பண்ணிட்டீங்க. அடுத்து உங்களோட வே ஃபார்வர்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? எந்த பிக் ஃபிஷ்ஷோட நெக்ஸ்ட் வந்து பிக் ஸ்டார்ல நல்ல படங்கள் பேசிட்டு இருக்கு. நான் இப்ப போயிட்டுருக்கு ஒர்க் எல்லாமே. ரீப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்றது அடுத்தது தான். ஒன் அட் அ டைமா இல்ல நெறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவீங்களா? ஒண்ணு பண்ணணும் நல்லதா பண்ணணுங்க. ஆஹா! சூப்பர். ஒண்ணு பண்ணாலும் நறுக்குன்னு பண்ணணும், நல்லா பண்ணணும். நீங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, நம்ம பண்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் இந்த டெடிகேஷன் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து தொடர்ந்து இந்த மாரி நீங்க நெறைய சக்சஸ சந்திக்கணும், டிராவல் பண்ணணும். அடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு எங்க ஸ்டுடியோக்கு வந்து நீங்க இன்டர்வியூ குடுக்கணும். ஸோ திஸ் இஸ் என்டையர் டீமோட விஷ். ஸோ வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ரவி சார். நீங்க மேலும் மேலும் முன்னேற எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் டுடே. இட் வாஸ் ஃபன் ஹேவிங் யூ ஹியர். நிறைய இன்சைட்ஸை ஷேர் பண்ணீங்க. தேங்க் யூ. ஸோ மக்களே, ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் ஷோ வித் மீ. திஸ் இஸ் ரோட் டு சக்ஸஸ் ஷோ வித் மீ தனுஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் பாட்காஸ்ட் ஜங்ஷன் அண்ட் த சீரிஸ் நேம் ஸ்பாட்லைட். தேங்க் யூ ஆல்.